Welcome to DRPG TRP Coaching Center for Zoology. Today we are going to see some important topics in tools and techniques. சரிங்களா ஸோ டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நம்ம வந்து அஹ், 4 புல்லட்டின் பாயிண்ட்ஸில் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு புல்லட்டின் பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ஸ் கான்செப்ட் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஆஸ் வி ப்ராக்ரஸ் வந்து அந்த என்டையர் சிலபஸுமே நம்ம கவர் பண்ணலாம் சரிங்களா முக்கியமான யூனிட்டு அண்ட் நியூலி ஆடட் யூனிட்டு ஏன்னா இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது ஏன்னா திஸ் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டு திஸ் டிஆர்பி வி மஸ்ட் பி தரவ் வித் அவர் கான்செப்ட்ஸ் சரிங்களா இந்த லெசன்லேயே வந்து ஒரு கண்டிப்பாக 2 கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டோட்டலாக வந்து ஒரு 3-4 கொஸ்டின் இல்லை 5 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இந்த இந்த யூனிட்ல நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சீங்கனாலே ஒரு 4 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து உங்களால கண்டிப்பா போட முடியும் சரிங்களா அந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் புல்லட்டின் பாயிண்ட்ஸ் சரிங்களா அந்த ஹிஸ்டோ கெமிஸ்ட்ரி அண்ட் இம்யூனோபிரசிபிடேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் அந்த வேர்ட்லேருந்து அப்புறம் ஃபிஷ் அண்ட் ஜிஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா அது எதுக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்ப்போம் அது டோட்டலாக வந்து அந்த ஃபர்ஸ்ட் புல்லட்டின் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மெயினான கான்செப்ட் அந்த அந்த ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன்னா அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா ஆன்டிபாடி ஜெனரேஷன் அண்ட் இம்யூனைசேஷன் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஹிஸ்டோ கெமிஸ்ட்ரியில் முக்கியமான பார்த்தோன்னா ஆன்டிபாடி ஜெனரேஷன் அண்ட் இம்யூனைசேஷன் ஞாபகம் வச்சுங்க அதில் அந்த ஆன்டிபாடி ஜெனரேஷன் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்னு பார்த்தோன்னா இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்ட் டார்கெட் ஆன்டிஜன் சரிங்களா ஆன்டிபாடி ஜெனரேஷன்னாவே நம்மளுக்கு அதான் ஞாபகம் வரணும் அதில் 2 இருக்கு ஒன்று என்னன்னு பார்த்தா பாலிக்ளோனல் ஆன்டிபாடி அண்ட் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி சரிங்களா பிஏபிஎஸ்னா நீங்கள் வந்து குழம்பு கூடாது பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாலிக்ளோனல் ஆன்டிபாடி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் டெஃபினேஷன் பார்த்தோம்னா இட் இஸ் heterogeneous mixture of antibodies derived from a multiple B cell clones. அந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடின்னு பார்த்தோம்னாவே இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் ஏ சிங்கிள் பி செல் குளோனு பட் பாலிக்ளோனல் ஆன்டிபாடி வந்து தே ஆர் டிரைவ்டு ஃப்ரம் தி மல்டிபிள் பி செல் clones ஞாபகம் வச்சுங்க பி செல் clones and they can recognize multiple epitopes ஞாபகம் வச்சுங்க இதுதான் வந்து முக்கியமான கான்செப்ட் இன் பாலிக்ளோனல் ஆன்டிபாடி ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அந்த பிஏபிஎஸ்னா வேற ஒன்றும் இல்லை நீங்கள் பயந்துடக்கூடாது அது பாலிக்ளோனல் ஆன்டிபாடி தான் நான் வந்து ஷார்ட்டாக பிஏபிஎஸ்ன்னு சொல்லுவோம் நம்மளுடைய எல்லா புக்லையும் அந்த மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க பிஏபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடி அண்ட் பாலிக்ளோனல் ஆன்டிபாடினா என்னன்னு பார்த்தோம்னா பாலிக்ளோனல் ஆன்டிபாடி தான் இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் தி multiple B cell clones and they recognize a variety of epitopes present on the antigen ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஓகே அதோட ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது என்ன பார்த்தா எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ஒரு அனிமல் வந்து இம்யூனைஸ் பண்ணுவாங்க இம்யூனைசேஷன் என்னன்னா ஒரு ஆன்டிஜன் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பியூரிஃபைட் ஆன்டிஜன் வந்து இஸ் இன்ஜெக்டட் இன்டு அன் ஹோஸ்ட் அனிமல் ஃபார் எக்ஸாம்பிள் ரேபிட் கோட் ஷீப்ல சரிங்களா அண்ட் வில் வெயிட் ஃபார் தி இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு கம் சரிங்களா இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்த பிறகு அந்த அனிமல்ஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து ரெகனைசஸ் தி ஆன்டிஜன் அது நம்மளுக்கு நல்லா தெரியும் அண்ட் அஸ் ஏ ஃபாரின் and they activate the B cells to produce antibodies. The B cells are activated to produce what? அந்த ஆன்டிபாடிஸ் ஓகேங்களா அந்த சீரம் வந்து வில் பி கலெக்டட் லேட்டர் ஆன் அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணா வி வில் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து வில் கெட் அண்டர் வே ஞாபகம் வச்சுங்க முதல்ல இம்யூனைசேஷன் அண்ட் தென் வி வில் வெயிட் ஃபார் தி இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு ரெஸ்பாண்ட் அண்ட் தென் கம்ஸ் தி சீரம் கலெக்ஷன் இருக்கும் அந்த அனிமல்ல இருந்து ஓகேங்களா சீரம் கலெக்ட் பண்ணி அதுலேருந்து வி வில் பியூரிஃபை தி antibodies ஞாபகம் வச்சுங்க சரிங்களா சீரம் வந்து which now contains a polyclonal antibodies along with the other serum proteins ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா முக்கியமா நம்மளுடைய பிரைமரி ரெஸ்பான்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஐஜிஎம் இருக்கும் அண்ட் செகண்டரி ரெஸ்பான்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஐஜிஜி இருக்கும் சரிங்களா அந்த ஐஜிஜி ஆன்டிபாடிஸ் வந்து வில் பி ஃபிராக்ஷனேட்டட் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் வித் ரிகார்ட் டு பாலிக்ளோனல் ஆன்டிபாடி
அது நமக்கு இருக்கு. ஹவு தே கேன் ஜெனரேட்டட் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? அண்ட் அதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா, தேர் இன்எக்ஸ்பென்சிவ் அண்ட் ரிலேட்டிவ்லி குயிக் டு ப்ரொடியூஸ். ஓகேங்களா? அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, ஓகேங்களா? அண்ட் தே ஹேவ் தி அஃபினிட்டி டுவர்ட்ஸ் மல்டிபிள் எபிடோப்ஸ். அண்ட் monoclonal antibody வந்து they have the highest recognition capacity towards a single epitope. அண்ட் இதுல என்னன்னு பார்த்தோம்னா மல்டிபிள் எபிடோப்ஸுக்கு வந்து தே ஹாவ் தி ஹை அஃபினிட்டி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் முன்னாடி இருக்கிற இம்யூனாலஜி நேற்று ரிலீஸ் பண்ண இம்யூனாலஜி இதில் அஃபினிட்டின்னா என்ன, ஸ்பெசிபிசிட்டின்னா என்ன, அபிலிட்டின்னா எல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா? ஓகே. அண்ட் எக்ஸலன்ட் ஃபார் அக்ளூட்டினேஷன் அண்ட் precipitation assays. சரிங்களா? அக்ளூட்டினேஷன் அண்ட் precipitation assays என்னன்னா இதெல்லாம் வந்து ரிசர்ச் மெத்தடாலஜியில் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி ஆன்டிஜன் குவான்டிஃபிகேஷனுக்கு முக்கியமாக எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்ளூட்டினேஷன். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் மோர் ரோபஸ்ட்னா ஸ்ட்ராங் ஃபார் டிடெக்டிங் டீநேச்சர்டு புரோட்டீன். புரோட்டீன் வந்து டீநேச்சர் ஆனாலும் கூட இந்த ஆன்டிபாடி வந்து தே கேன் பைண்ட் வித் தி ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் தே கேன் பி ரெகக்னைஸ்ட் யூசிங் திஸ் பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸ். பிகான் வந்து ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தே கேன் ரெகக்னைஸ் தி மல்டிபிள் எபிடோப்ஸ் பிரசன்ட் ஆன் தி ஆன்டிஜன். ஓகேங்களா? ஸோ அந்த ஆன்டிஜன் வந்து டீநேச்சர்ட் ஆனாலும் கொஞ்சம் we can identify. ஓகேங்களா? ஸோ யூசிங் தி பாலிக்ளோனல் ஆன்டிபாடி ஞாபகம் வச்சுங்க. ஓகே. இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா கிராஸ் ரியாக்டிவிட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளுக்கு தேவையான ஆன்டிஜன் வந்து ஒன்று நம்ம வந்து ஒரு வெளில வந்து இது வந்து ரிசர்ச் மெத்தடில் யூஸ் பண்ணுவோம். வெல்லுன்னு சொல்லுவோம். பிளேட்ஸில் வந்து வெல் இருக்கும். இதில் ஆன்டிஜன் நிறைய போட்டுருவோம். அப்புறம் ஆன்டிபாடி ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் வேற ஏதாவது ஆன்டிஜன் இருந்தால் அதோட ரியாக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா வந்து பாலிக்ளோனல் ஆன்டிபாடின்னு சொல்லும்போது they are not highly specific with when compared to monoclonal antibody. சரிங்களா? monoclonal antibody வந்து highly specific for that particular epitope. But polyclonal antibody சொல்லும்போது they can bind with the variety of epitopes. அது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? ஆட் பண்ண பிறகு நம்மளுக்கு தேவையான ஆன்டிஜன் எல்லாம் வந்து இங்க precipitation நடக்கும். சரிங்களா? அதான் precipitation and agglutination சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரக் யூஸ், அந்த ட்ரக் டெஸ்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளட் சாம்பிள் எந்த அளவுக்கு ஆன்டிஜன் இருக்கு இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிக்காக யூஸ் பண்ணுவாங்க. நான் வச்சுங்க. அண்ட் இதில் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஆன்டிஜனோட எபிடோப் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் டீநேச்சர் ஆயிருந்தாலும் கூட திஸ் இஸ் ஓகே விச் கேன் பி ரெகக்னைஸ்ட் த்ரூ யூசிங் திஸ் டெக்னிக். பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கோ டு தி next point. மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்னு பார்த்தோம்னா இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்னா they are produced using a single B cell clones. They are specific only to that specific epitope. ஞாபகம் வச்சுங்க. ஸோ மோனோக்ளோனல் ஆன்டிபாடினா டெஃபினேஷன் நம்மளுக்கு தெரியணும். அண்ட் பாலிக்ளோனல் ஆன்டிபாடியோட டெஃபினேஷன் நம்மளுக்கு தெரியணும். அட்லீஸ்ட் வந்து டெஃபினேஷன் தெரிஞ்சிட்டாவே யூ கேன் ஆக்சுவலி எலிமினேட் தி ராங் ஆன்சர்ஸ் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் கிவன் இன் தி எக்ஸாமினேஷன் ஹால். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே. இதில் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். அண்டு திஸ் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி வந்து கேன் பி ப்ரொடியூஸ்டு த்ரூ ஹைபிரிடோமா டெக்னாலஜி. அண்ட் வந்து திஸ் வாஸ் இன்வென்டட் பை கோலர் அண்ட் மெல்சன். நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். கோலர் அண்ட் மெல்சன் தான் வந்து ஹைபிரிடோமா டெக்னாலஜி வந்து முதல்ல வந்து ஃபைன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they immunize a mouse. சரியா? A mouse is immunized with the antigen and when the spinocytes என்னன்னு பார்த்தீங்கன்னா cells present in the spleen containing ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸில் நடக்கும். லிம்ஃப் நோடு, ஸ்ப்ளீன் இது எல்லாமே செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அங்கே தான் நடக்கும். சரிங்களா? ஆன்டிஜன் ஆன்டிபாடி ப்ரொடியூசிங் செல்ஸ் வந்து they are isolated from the mouse spleen. மவுஸோட ஸ்பிளீன்ல இருந்து ஐசோலேட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தோன்னா அந்த பி செல் குளோன் வந்து which can be fused with the immortal myeloma cells. myeloma cells வந்து they do not have the property of death. சரிங்களா? they are immortal. என்னது? அதுக்கு வந்து அது வந்து சாகாத செல்கள். ஓகேங்களா?
அதான் வந்து கேன்சர் செல்ஸ். அண்ட் திஸ் ஃபியூஷன் இஸ் டன் த்ரூ யூசிங் பாலிஎத்திலீன் கிளைகால், பெக்னு சொல்றாங்க. நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது பெக் நிறைய யூஸ் பண்ணுவோம் அந்த கேன்சர் செல் ஒர்க் பண்ணும்போது. ஓகேங்களா. அண்ட் அடிஷ்னலி வந்து இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோனோக்ளோனல் ஆன்டிபாடி வந்து எப்படி வந்து மைலோமா செல்ஸையும் பி செல்ஸையும் வந்து ஃபியூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா பெக் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பாலி எத்திலீன் கிளைகால் ஞாபகம் வச்சுங்க, பெக் ஆர் எலக்ட்ரிக் பல்ஸ், இது ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க டு ஆக்சுவலி ஃபியூஸ் தி பி செல்ஸ் வித் தி மைலோமா செல்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அது டைரக்டா வந்து போட்டவே ஃபியூஸ் ஆகுமா கிடையாது. ஓகேங்களா. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். இதுல என்னன்னு பார்த்தோம்னா ஹேட் மீடியம். ஓகேங்களா. ஃபியூஸ் ஆன செல்ஸும் அன்ஃபியூஸ் செல்ஸும் வந்து எப்படி வந்து பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு மீடியம், இதுல வந்து நம்ம மைலோமா செல்ஸையும் பி செல்ஸையும் போட்டாச்சு. போட்ட பிறகு எல்லா செல்ஸும் வந்து ஃபியூஸ் ஆகுமானா இல்ல, ஆகாது. அப்ப என்ன பண்ணணும்னா ஹேட் மீடியம்ஸ்ல இது வந்து என்ன பண்ணணும்னா இந்த செல்ஸ் தான் வேற ஒரு மீடியம்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஹேட் மீடியம்னு பார்த்தோம்னா ஹைப்போசாந்தின் ஹெமினாப்டரின் தைமடின் மீடியம். சரிங்களா. இந்த மீடியம் கண்டெய்னிங் தி ஹேட் ஹைப்போசாந்தின் ஹெமினாப்டரின் தைமடின் மீடியம்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃபியூஸ்டு அந்த அன்ஃபியூஸ்டு செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ ரிமூவ் பண்றதுக்கு எந்த மீடியம் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா ஹேட் மீடியம். ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணும்போது பண்ணியிருப்போம். அந்த யூனிவர்சிட்டி லெவலில் நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக இதை பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா அந்த அன்ஃபியூஸ்டு செல்ஸ் வந்து இந்த ஹேட் மீடியம் வந்து தே டை நேச்சுரலி, அண்ட் ஃபியூஸ்டு செல்ஸ் வந்து தே வில் நாட் டை, தே வில் நாட் டை ஞாபகம் வச்சுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அன்ஃபியூஸ்டு செல்ஸ் வந்து தே லேக் ஹெச்ஜிபிஆர்டி. அது வந்து திஸ் இஸ் ஸ்பெசிபிக் டு தி கேன்சர் செல்ஸ். திஸ் இஸ் ஸ்பெசிபிக் டு தி கேன்சர் செல்ஸ். ஓகேங்களா. அந்த மைலோமா செல்ஸுக்கு வந்து ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா தே ஹாவ் தி ஹெச்ஜிபிஆர்டி என்சைம் அண்ட் தே கேனாட் யூஸ் தி சால்வேஜ் பாத்வே. தே கேனாட் யூஸ் தி சால்வேஜ் பாத்வே ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதனால தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபியூஸ்ட் செல்ஸை வந்து அன்ஃபியூஸ்ட் செல்ஸ் வந்து இறந்துடும், அன்ஃபியூஸ்ட் செல்ஸில் வந்து வில் நாட் டை ஞாபகம் வச்சுங்க. இதனால வந்து நம்மளுக்கு இந்த ஹைபிரிடாமின் டெக்னாலஜி மூலியமா ஃபியூஸ் ஆன செல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா தேர் ஹைலி ஸ்பெசிஃபிக், அந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடி வந்து தேர் ஹைலி ஸ்பெசிஃபிக் டு சிங்கிள் எபிடோப் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அண்டு தே ஹேவ் much much more highly quality paratope. ஓகேங்களா. ஸோ பிகாஸ் தே ஒன்லி பைண்ட் வித் தி ஸ்பெசிஃபிக் எபிடோப். ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க. அண்ட் கிராஸ் ரியாக்டிவிட்டி வந்து பாலிக்ளோனல் ஆன்டிபாடி இருக்கிற மாதிரி இதில் இருக்காது. ஏன்னா வந்து இந்த ஆல் எபிடோப் வந்து பார்த்தோம்னா தே ஆர் டீநேச்சர் ஆனாலும் கூட இது வந்து பைண்ட் ஆக முடியாது. ஓகேங்களா. ஏன்னு பார்த்தோம்னா தே ஆர் ஹைலி ஸ்பெசிஃபிக் அண்ட் கிராஸ் ரியாக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பேரடோப் வந்து ஹைலி கிராஸ் ரியாக்டிவிட்டி பேரடோப் வந்து பண்ண முடியாது. ஏன்னா வந்து தேர் ஹைலி ஸ்பெசிஃபிக் டு சிங்கிள் எபிடோப் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இந்த ஹைபிரிட் டெக்னாலஜி பண்ணும்போது இட் இஸ் டைம் கன்சியூமிங் அண்ட் எக்ஸ்பென்சிவ். அங்கே வந்து டைம் கன்சியூமிங் கிடையாது பாலிக்ளோனல்ல, இங்கே வந்து ஹைலி டைம் கன்சியூமிங், அதில் வந்து இன்எக்ஸ்பென்சிவ், இல்லை ஹைலி எக்ஸ்பென்சிவ் டெக்னிக் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ அதர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ரீட் பண்ணாவே உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இதில் முக்கியமான என்னன்னு பார்த்தோம்னா எலைசா அண்டு ரேடியோ இம்யூனோ அசேன்னு சொல்லுவோம். அப்புறம் இம்யூனோ பிரிசிபிடேஷன். இதில் மூணுலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும். சரிங்களா. இது வந்து என்னன்னு பார்த்தா டிடெக்ஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஆன்டிபாடியும் நம்ம பண்ணுவோம், ஆன்டிஜனையும் நம்ம பண்ணுவோம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. ஸோ ஆன்டிபாடியும் வந்து குவான்டிஃபிகேஷன் அந்த குவாலிட்டி ஆஃப் திங்ஸ் வந்து கேன் பி ரெகக்னைஸ்டு பை திஸ் இம்யூனோ பிரிசிபிடேஷன் டெக்னிக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஓகே, ஸோ அந்த ஆன்டிஜனோட குவாலிட்டி என்ன அண்ட் அதோட குவான்டிட்டி என்ன, போத் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடியோட குவான்டிஃபிகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கேன் பி டிட்டர்மைன்ட் யூசிங் தீஸ் 3 டெக்னிக்ஸ் ஞாபகம் வச்சுங்க.
ஓகேங்களா. ஸோ இதில் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோம்னா எலைசாக்கு வந்து என்சைம்டு லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அஸ்ஸே. சரிங்களா. ஆக்சுவலாக இவ்வளோ ஈஸியாக கேட்க மாட்டாங்க. அதோட ப்ராசஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் தான் கேட்பாங்க. பட் திடீர்னு கேட்டாங்கன்னா யூ மஸ்ட் பி ஏபிள் டு ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, இதில் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வி யூஸ் ஆன்டிபாடிஸ் கான்ஜுகேட்டட் டு அன் என்சைம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்சைம் இதான் என்னன்னு பார்த்தா எலைசான்னு சொல்லுவோம். என்சைம் வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. என்சைம் வந்து யூஸ் பண்ணுவோம் டு டிடெக்ட் தி ஆன்டிஜன். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அந்த என்சைம் தான் வந்து லேட்டர் ஆன் வில் கெட் கன்வெர்டட் இன்டு கலர்லெஸ் சப்ஸ்ட்ரேட் இன்டு கலர்டு ப்ராடக்ட். அந்த கலர் எந்த அளவுக்கு வந்திருக்கு அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆன்டிஜன் இருக்கு அந்த பிளேட்ல அப்படின்னு சொல்லிட்டு வி கேன் பி ஷியோர் ஆஃப் தட். ஓகேங்களா. ஓகே, இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து எலைசா இருக்கு. சரியா. இன் நட்ஷல் வந்து நம்ம வந்து ஒரு சாம்பிள் இருக்கக்கூடிய ஆன்டிஜனை நம்மளால குவான்டிஃபை பண்ண முடியும். எந்த அளவுக்கு ஆன்டிஜன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், குவான்டிஃபை பண்ண முடியும். ஸோ குவான்டிஃபிகேஷன் கேன் பி டன் த்ரூ எலைசா. ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த நட்ஷல் பார்த்தோம்னா இந்த இந்த பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ இதில் டைரக்ட் எலைசா அண்ட் இன்டைரக்ட் எலைசா அண்ட் காம்படிட்டிவ் எலைசா இது மாதிரி 4 டைப்ஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். சரிங்களா. இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிளேட்ல ஆன்டிஜன் வந்து என்ன பண்ணுவோம்னா இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். அது இம்மோபிளைஸ் பண்ணிடுவோம். அது நகர முடியாத மாதிரி பண்ணிடுவோம் அந்த பிளேட்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஆன்டிபாடியை வந்து என்ன பண்ணுவோம், இந்த ஆன்டிபாடியில என்சைம் வந்து என்ன பண்ணுவோம், இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதோட பைண்ட் பண்ண வைப்போம். சரிங்களா. ஸோ இதோட பைண்ட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேவா, இது வந்து ஆக்சுவலா இது வந்து ஆன்டிஜன். இது என்னன்னு பார்த்தோம்னா ஆன்டிபாடி. இது என்னன்னு பார்த்தோம்னா அந்த என்சைம் வந்து இதோட லிங்க் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து டைரக்ட் எலசா. டைரக்டாவே வந்து என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஆன்டிபாடிஸை வந்து இந்த ஆன்டிஜன் மேல பைண்ட் பண்ண வச்சுப்போம். அதுல அடிஷனலா இன்னொரு இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல என்சைமும் லிங்க் ஆயிருக்கும் அந்த ஆன்டிபாடியில. சரிங்களா. ஸோ இதை வச்சு என்னன்னு பார்த்தோம்னா திரும்பவும் வந்து இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து ஆட் பண்ணுவோம். சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து இதோட ரியாக்ட் ஆகி அந்த அன்பவுண்டு இதெல்லாம் வெளியே போயிடும். அன்பவுண்டு ஆன்டிபாடிஸ் எல்லாம் வெளியே போயிட்டு பிறகு எந்த அளவுக்கு கலர் உருவாகுதோ அந்த அளவுக்கு நம்மளோட ஆன்டிஜன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வி கேன் குவான்டிஃபை. ஓகேங்களா. இது என்னன்னு பார்த்தோம்னா டைரக்ட் எலிசா. இது என்னன்னு பார்த்தோம்னா டைரக்ட் எலிசா. ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டிஜன் இஸ் இம்மோபிளைஸ்ட் ஆன் த பிளேட் அண்ட் என்சைம் லேவ்டு பிரைமரி ஆன்டிபாடி. ஓகேங்களா. முதல்ல இருக்குது என்ன, முதல்ல நம்ம ஆன்டிபாடி போறதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா பிரைமரி ஆன்டிபாடி வந்து இஸ் ஆடட் டைரக்ட்லி டு பைண்ட் வித் தி ஆன்டிஜன். ஞாபகம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. டைரக்ட் எலிசால வந்து ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆன்டிபாடி இஸ் யூஸ்ட். சரிங்களா. விச் இஸ் கால்ட் அஸ் பிரைமரி ஆன்டிபாடி. ஞாபகம் வச்சுங்க. அண்ட் வந்து சிம்பிள் பட் லெஸ் சென்சிட்டிவ். இது வந்து அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஹைலி சிம்பிள் வந்து பட் லெஸ் சென்சிட்டிவ் அண்ட் நோ சிக்னல் ஆம்பிளிபிகேஷன் இங்கே இருக்காது. சிக்னல் ஆம்பிளிபிகேஷன் வந்து இங்கே இருக்காது இன் டைரக்ட் எலிசா. ஞாபகம் வச்சுங்க. நான் பின்னாடி வந்து படம் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த படம் பார்த்தாலும் உங்களால், அந்த இமேஜ் பார்த்தாலும் உங்களால் யூ வில் பி ஏபிள் டு ரீகால் த ஃபேக்ட்ஸ். ஓகேங்களா. அந்த இன்டைரக்ட் எலிசா வந்து சேம் தான். ஆன்டிஜன் வந்து இம்மோபிளைஸ் பண்ணுவாங்க அண்ட் அன்லேபிள்டு பிரைமரி ஆன்டிபாடி வந்து பைண்ட்ஸ் வித் ஆன்டிஜன். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அன்லேபிள்டு பிரைமரி ஆன்டிபாடி வந்து பைண்ட்ஸ் வித் ஆன்டிஜன் அண்ட் என்சைம் லேபிள்டு செகண்டரி ஆன்டிபாடி. ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணதுன்னு பார்த்தோம்னா ஒன்லி ஒன் ஆன்டிபாடி இன் தி டைரக்ட் எலிசா. ஆனால் இந்த இன்டைரக்ட் எலிசால வந்து ரெண்டு விதமாகவும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, நான் அந்த படம் காமிக்கிறேன். யூஸ் பண்ணுவேன். இது வந்து டைரக்ட் எல்எஸ்ஆல ஒரே ஒரு இதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்டைரக்ட் எல்எஸ்ஆல வந்து இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆன்டிஜனு, இது வந்து ஆன்டிபாடி. அந்த ஆன்டிபாடி மேல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்சைம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மீடியம்ல சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ண உடனே கலர் கொடுக்கும். சரிங்களா. கலர் எந்த அளவுக்கு கொடுக்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஆன்டிஜன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. இதுதான் வந்து குவான்டிஃபிகேஷன் ஆஃப் ஆன்டிஜன். அந்த இன்டைரக்ட் எல்எஸ்ஆர் வந்து பார்த்தோம்னா இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஆன்டிஜன். இது வந்து பிரைமரி ஆன்டிபாடி. இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா செகண்டரி ஆன்டிபாடி. செகண்டரி ஆன்டிபாடில என்ன இருக்கும் அப்படின்னு என்சைம் இருக்கும். ஆனா இங்க எங்க எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா என்சைமே பிரைமரி ஆன்டிபாடிலே இருக்கும் டைரக்ட் எல்எஸ்ஆல. ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா செகண்டரி ஆன்டிபாடில எது இருக்கும், இந்த என்சைம் இருக்கும். அதோட சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ண உடனே
நம்மளுக்கு கலர் கொடுக்கும். அந்த கலர் வச்சு நம்மளுக்கு we can quantify the amount of antigen present in the sample. ஓகேங்களா? ஓகே. அந்த சாண்ட்விச்ல பாருங்க, இந்த படம் வச்சு நம்ம சொல்லிடலாம். சாண்ட்விச் எலைசால முதல்ல ஆன்டிஜனை ஆட் பண்ண மாட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் 2லயும் ஆன்டிஜன் ஆட் பண்ணிருக்காங்க. டைரக்ட் எலைசாலையும் இன்டைரக்ட் எலைசாலையும். ஆனா சாண்ட்விச் எலைசால வந்து சாண்ட்விச்னா என்னது? நமக்கு தெரியும், நிறைய சாண்ட்விச் சாப்பிடுவோம். முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க, பிரெட் வைப்பாங்க. அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தா கொஞ்சம் ஜாமு, அதுக்கப்புறம் வந்து வேற எதனா வந்து நம்மளுக்கு எதனா பிடிச்ச இதுவெல்லாம் வைப்பாங்க, ஸ்பைஸ் எல்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மேலே ஒரு பிரெட் வைப்போம்ல. சேம் கான்செப்ட் தான். அதுக்கு பேர் தான் சாண்ட்விச் எலைசா. இதுல என்னன்னு பார்த்தோம்னா, சாண்ட்விச் எலைசால முதல்ல ஆன்டிஜன் வந்து கீழே பிளேட்ல ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. முதல்ல ஆன்டி பாடியை வந்து கேப்சர் பண்ணுவாங்க பிளேட்ல. அதுக்கப்புறம் ஆன்டிஜனை ஆட் பண்ணுவாங்க, சாம்பிள் ஆட் பண்ணி பிறகு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு ஆன்டிபாடியை ஆட் பண்ணுவோம். சரிங்களா? இது என்னன்னு பார்த்தோம்னா, antigen which is bound with the another antibody and அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்னா, இது மேல வந்து இன்னொரு ஆன்டிபாடி பவுண்ட் வித் தி என்சைம், அதுக்கப்புறம் சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணுவாங்க. இது ஹைலி ஸ்பெசிபிக் அண்ட் மோர் அக்யூரேட் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காம்படிட்டிவ் எலைசால முக்கியமா என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல ஆன்டிஜனும் இதுல ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஆன்டிபாடி வந்து கண்டெய்னிங் கன்சிஸ்டிங் வாட் இந்த என்சைம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஃப்ரெண்ட் இன்ஹிபிட்டர் வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த சாம்பிள்ல வந்து ஆன்டிஜன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால ஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த 3 டைப் ஆஃப் எலைசாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு டைப் ஆஃப் எலைசா வந்து யூ கேன் யூ கேன் பி ஆஸ்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது டெஃபினேஷன் தான் வந்து முன்னாடி கொடுத்துருப்பேன். சாண்ட்விச் எலைசா அண்ட் செகண்டரி ஆன்டிபாடி வந்து ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? இன்டெரக்ட் எலைசால. சரிங்களா? ஓகே. அந்த மோஸ்ட் காமன் ஃபார்மேட் அண்ட் this offers signal amplification. முதல்ல என்னன்னு பார்த்தோம்னா, there is no signal amplification. ஆனா இங்க வந்து என்னன்னு பார்த்தோம்னா, they offer a signal amplification நிறைய நடக்கும். ஓகேங்களா? ஓகே. அண்ட் ஈஸி டு ஐடென்டிஃபை ஆல்சோ. சரிங்களா? ஓகே. அந்த கேப்சர்ட் ஆன்டிபாடி வந்து யூஸ்ட் இன் சாண்ட்விச் எலைசா. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சரிங்களா? முதல்ல வந்து ஆன்டிஜன் ஆட் பண்ண மாட்டாங்க, ஆன்டிபாடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க பிளேட்ல. அதுக்கப்புறம் ஆன்டிஜனை ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் வச்சுங்க. ஸோ அதோட இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆன்டிபாடி தென் கம்ஸ் ஆன்டிஜன் அண்ட் தென் ஆன்டிபாடி, இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல சாண்ட்விச் ஆன்டிபாடியில எலைசால. ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ வி நீட் இந்த சாண்ட்விச் எலைசால வந்து வி ரிக்வயர் ஆன்டிபாடிஸ் தட் ரெகக்னைஸ் 2 டிஃப்ரெண்ட் எபிடோப்ஸ். மற்ற இடத்துலயும் வந்து we need antibodies which recognize only one type of epitopes. இதுல வந்து என்னன்னு பார்த்தோம்னா, 2 different epitopes வந்து ஃபைண்ட் பண்ற மாதிரி வேணும் நம்மளுக்கு. 2 different antibodies ஞாபகம் வச்சுங்க. and this is highly specific. நான் ஏற்கனவே அந்த படம் வச்சு சொன்ன மாதிரி தான், highly specific and sensitive method and ideal for complex sample. ஒரு சாம்பிள் வந்து நிறைய டைப் ஆஃப் வந்து ஆன்டிஜன் இருக்கு, நம்மளுக்கு ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் தான் ஃபைண்ட் பண்ணணும், குவான்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பண்ணாம நம்மளுக்கு we always go with the sandwich ELISA. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். யூ மஸ்ட் பி தரோ வித் ஆல் ஆஃப் தீஸ். ஓகேங்களா? அண்ட் காம்படிட்டிவ் எலைசால வந்து முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the signal is inversely proportional to the amount of antigen present in the sample. ஓகேங்களா? இது முக்கியமான பாயிண்ட் இந்த காம்படிட்டிவ் எலைசா. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிக்னல் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கலர் தருதோ அந்த அளவுக்கு வந்து ஆன்டிஜன் வந்து பிரசன்ட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கலர் ஆஃப் தி கலர் ப்ரொடியூஸ்டு ஆஃப்டர் தி எலைசா. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. இதுதான் அந்த இமேஜ் பார்த்தாவே உங்களுக்கு யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல்மோஸ்ட் மெயின் கான்செப்ட் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? அது முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, RIA ரேடியோ இம்யூனோ அஸ்ஸே. ஆனால் அங்கே வந்து என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம எலைசால வந்து வி யூஸ் என்சைம்ஸ் அண்ட் சப்ஸ்ட்ரேட். ஆனால் இங்கே அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எலைசால வி யூஸ் என்சைம்ஸ். பட் இங்கே வந்து RIAல ரேடியோ இம்யூனோ அஸ்ஸேல வந்து வி யூஸ் தி ரேடியோ ஆக்டிவ்லி லேபிள்டு ஆன்டிஜன். இங்க என்ன ஆன்டிஜன் யூஸ் பண்ணுவோம்னா, ரேடியோ ஆக்டிவ்லி லேபிள்டு ஆன்டிஜன் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆன்டிபாடி யூஸ் பண்ணுவோம். அந்த காமன்லி யூஸ்டு ரேடியோ
ரேடியோ ஆக்டிவிட்டி சப்ஸ்டன்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா அயோடின் 125. அயோடின் 125 ஞாபகம் வச்சுங்க. வி வில் நாட் யூஸ் தி என்சைம்ஸ் எங்க ஆர்ஐஏல ஞாபகம் வச்சுங்க. அண்ட் அந்த இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து எமிஷன் வந்து வில் பி மெஷர்டு யூசிங் காமா கவுண்டர் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அந்த காமா கவுண்டர்னா வந்து காமா ரேடியேஷன் எமிட் பண்றது ஒரு ஐசோடோப்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா அந்த அயோடின் தான் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். எந்த அளவுக்கான ஆன்டிஜன் ஆன்டிபாடி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் யூசிங் ஆர்ஐஏ டெக்னிக் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே. இதுல வந்து என்ன பார்த்தோம்னா ஹைலி எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் அண்ட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது அசாடஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணதுனால இட்ஸ் ஹைலி அசாடஸ் டு அவர் ஹெல்த் ஞாபகம் வச்சுங்க. ஸோ சேம் தான் எல்எஸ்ஆவும் ஆர்ஐயும், பட் வி வில் நாட் யூஸ் என்சைம்ஸ். இங்கே என்சைம்ஸ் சப்ஸ்டேட் யூஸ் பண்ண மாட்டோம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் வி வில் யூஸ் அயோடின் 125 isotopes to identify the amount of proteins, amount of antigen present in the sample ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே, இதுதான் அந்த பிக்சர். ஓகேங்களா? ஸோ ரேடியோ அமினோ ஆசிட்ல அந்த பிக்சர் இதுதான். ஸோ இது ஒரு முறை கோத்ரூ பண்ணிங்கனாவே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அண்டு ரேடியோ இது வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி அண்டு அலாங் வித் ரேடியோ லேபிள்டு ஆன்டிஜனும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த ரேடியோ லேபிள்டு ஆன்டிஜன் வந்து இங்கே மிக்சரில் ஆட் பண்ண உடனே நம்ம வந்து எதெல்லாம் வந்து பைண்ட் ஆயிருக்கோ அதை வச்சு நம்மளால வி யூஸ் தி காமா கவுண்டர் டு எமிட் தி ரேடியேஷன். அது வந்து அதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணிதோ அந்த அளவுக்கு நமக்கு ஆன்டிஜன் இருக்குன்னு சொல்லிட்டு we will be able to identify ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ அந்த ஐபி இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கு. இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க. இம்யூனோ பிரிசிபிடேஷன் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து திஸ் யூசஸ் தி ஆன்டிபாடி டு புல் ஏ ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். சரியா? ஒரு சாம்பிளில் நிறைய வந்து ஆன்டிஜன் இருக்கு, பட் வந்து ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் வந்து நம்ம எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால குவான்டிஃபை பண்ண முடியும்னு பார்த்தோன்னா இம்யூனோ பிரிசிபிடேஷன் ஐபி வச்சு நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் இன் ஐபி. ஓகேங்களா? ஓகே. அண்ட் இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த co-immuno precipitation வந்து which is used to identify protein interaction. protein interaction ஐபிஎல் இருந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு இம்யூனோ பிரெசிபிடேஷன்ல. அதுல என்னன்னு பார்த்தோம்னா புரோட்டீன் வந்து இன்ட்ராக்ஷன் வந்து கேன் பி டிட்டர்மின்டு யூசிங் co-ip. co-ip ஞாபகம் வச்சுங்க. இது வந்து இதுல கண்டிப்பா இந்த ஒரு ரெண்டு பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் கண்டிப்பா நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ co-immuno precipitation வந்து we can identify the protein interaction ஞாபகம் வச்சுங்க. அண்ட் வந்து CHIP அப்படின்னா chromatin IP அப்படின்னாவே we can use the protein DNA interaction. protein DNA interaction வந்து can be determined by the chromatin IP. இது நம்ம எக்ஸாம்பிள் சிஹெச்ஐபின்னு கூட கொடுப்பாங்க ஞாபகம் வச்சுங்க. ஸோ சிஹெச்ஐபி வந்து ஃபார் குரோமாட்டின்னா வேணும் நம்மளுக்கு டிஎன்ஏ ஞாபகம் வரணும். அண்ட் இதில் இது வந்து co-ipன்னு வந்து வி ஆல்வேஸ் ஐடென்டிஃபை தி protein இன்ட்ராக்ஷன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இதுல இருந்து இந்த ரெண்டு பாயிண்ட்ல ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டோன்ட் ஃபர்கெட் திஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ இதுவுமே என்னன்னு பார்த்தோம்னா அந்த புரோட்டீன் இன்ட்ராக்ஷன் அண்ட் டிஎன்ஏ புரோட்டீன் இன்ட்ராக்ஷனை ஃபைண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, யூசிங் தி இம்யூனோ பிரெசிபிடேஷன் டெக்னிக். ஓகேங்களா? ஸோ இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டெக்னிக் வந்து which is used to isolate and concentrate a specific protein from a mixture. இதுதான் வந்து மெயினான அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் தான் நம்ம டிஎன்ஏ புரோட்டீன் இன்ட்ராக்ஷன் வந்து எப்படி நடக்குது, அப்புறம் புரோட்டீன் இன்ட்ராக்ஷன் வந்து கேன் பி ஐடென்டிஃபைட் பை co-immuno precipitation ஞாபகம் வச்சுங்க. இதுல முக்கியமான என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ளோ சைட்டோமெட்ரி.
and immunofluorescent microscopy. Immunofluorescent microscopy, and these the techniques வந்து analyze cell based on fluorescent label. Cells வந்து we will bind them with the fluorescently labeled antigen. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம், ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, ஃப்ளோ சைட்டோமெட்ரியோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்யூனோ ஃபினோடைப்பிங். சரிங்களா? ஒரு செல் வந்து எந்த மாதிரி, இப்போ டி செல்லே வந்து நிறைய இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஐடென்டிஃபைங் டி செல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது T4 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி ஹெல்பர் செல்ஸ். ஸோ டி ஹெல்பர் செல்ஸ் மேலே என்ன மார்க்கர் இருக்கும்னு பார்த்தோம்னா CD4 மார்க்கர். அண்ட் டிசி செல்ஸ் மேலே என்ன மார்க்கர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா CD8 மார்க்கர். ஓகேங்களா? ஸோ இது இந்த ஃப்ளோ சைட்டோமெட்ரி என்ன எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் செல் டைப்ஸ் வந்து என்ன நம்ம செல் சார்ட்டிங்கை நம்மளால பண்ண முடியும். செல் சார்ட்டிங்கை நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன்ஸ் என்னவே இதுதான். இந்த ஃப்ளோ சைட்டோமெட்ரியோட செல் டைப்ஸ் வந்து நம்மளால we can identify, ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இது மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும். சரி, எது வச்சு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃப்ளோரசன்ட்லி லேபிள்டு திங்கை வச்சு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, let's go down. Immunofluorescence microscopy. Okay, and using immunofluorescently labeled antibodies to visualize a subcellular localization of antigen. இம்யூனோஃப்ளோரசன்ஸ் மைக்ரோஸ்கோப் ஐஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரின்சிபல் வந்து யூசிங் ஃப்ளோரசன்ட்லி லேபிள்டு ஆன்டிபாடிஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த டெக்னிக்ல. எதுக்குன்னா டு விஷுவலைஸ், பார்க்கறதுக்கு. எதை பார்க்கறதுக்குன்னா டு விஷுவலைஸ் தி சப்செல்லுலர் லோக்கலைசேஷன் ஆஃப் ஆன்டிஜன் வித்தின் ஆர் ஆன் ஃபிக்ஸ்டு செல்ஸ். ஒரு செல்லுக்குள்ளேயே இல்லைன்னா செல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய முக்கியமான சப்செல்லுலர் லோக்கலைசேஷனை நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியும். வச்சுங்களா? ஓகே, அப்ளிகேஷன் பார்த்தோம்னா அது அப்ளிகேஷன் ஃபார் ஐஎஃப் அப்படின்னு பார்த்தோம்னா which determine the distribution of protein within a cell. நான் அதான் சொன்னேன், சப்செல்லுலர் செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டீன் லெவலை வந்து அந்த அளவுக்கு நம்ம போயிட்டு நம்மளால எந்த அளவுக்கு வந்து ஒரு இடத்துல புரோட்டீன் கான்சன்ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ விச் கேன் பி ஐடென்டிஃபைடு பை தி ஐஎஃப் டெக்னிக். சரிங்களா? ஓகே, ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்செல்லுலார் ஆர்கனல்ஸில் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு we can identify. நான் வச்சுங்க. ஓகேங்களா? அந்த முக்கியமான கான்செப்ட் எதுன்னு பார்த்தோன்னா இப்போதான் வருது. ஓகேங்களா? டிடெக்ஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் லிவிங் செல்ஸ். ஒரு லிவிங் லைஃப் செல்ல வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த அந்த மாலிக்யூல்ஸோட டைனமிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? வித்தவுட் ஃபிக்ஸிங் ஆர் கில்லிங் இட். லைஃப் செல்ல நம்ம பார்ப்போம். சரிங்களா? லைஃப் செல் இமேஜிங் எல்லாம் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்லயும் நம்ம பார்ப்போம் அண்ட் இதுலயும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதில் முக்கியமாக 2 டெக்னிக்கு டைப்ஸு. அண்ட் ஃபாஸ்டர் ரெசனன்ஸ் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஃபாஸ்டர் ரெசனன்ஸ் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து இட்ஸ் எ டெக்னிக்ஸ் டு ஸ்டடி தி ப்ரோட்டீன் இன்ட்ராக்ஷன் ஆர் ப்ரோட்டீன் கன்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ் இந்த லைஃப் செல். சரிங்களா? கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி அண்ட் செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அண்ட் கோட்டரி ஸ்ட்ரக்சர் இருக்கு ப்ரோட்டீனில். ஸோ அது கன்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ் வந்து how they get changed அப்படின்னு சொல்லிட்டு we can identify using this FRET, FRET சொல்லுவோம், ஃபாஸ்டர் ரெசனன்ஸ் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இது என்னன்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீன் டைனமிக்ஸ் வித்தின் த செல்ல, லைஃப் செல்ல எப்படி அந்த ப்ரோட்டீன் எல்லாம் மாறுது தனித்தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் யூசிங் திஸ் FRET டெக்னிக். அதோட எக்ஸ்பென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் ரெசனன்ஸ் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். ஞாபகம் வச்சுங்க. ஸோ விச் இஸ் யூஸ்டு டு ஸ்டடி தி ப்ரோட்டீன் இன்டராக்ஷன். சரிங்களா? ப்ரோட்டீன் இன்டராக்ஷன் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ஃப்ராப்னு சொல்லுவாங்க, ஃப்ளோரசன்ஸ் ரெக்கவரி ஆஃப்டர் ஃபோட்டோ ப்ளீச்சிங். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா used to study protein mobility and dynamics. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஃப்யூஷன் வித்தின் ஏ மெம்பரைன். ஒரு செல் ஒரு மெம்பரைனுக்குள்ள எப்படி வந்து அந்த ப்ரோட்டீன் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அது நம்மளால வந்து பண்ண முடியும். அது ப்ரோட்டீன் எப்படி நகருது அதையும் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அதையும் நம்மளால பார்க்க முடியும் யூசிங் திஸ் ஃப்ராப், ஃப்ளோரசன்ஸ் ரெக்கவரி ஆஃப்டர் ஃபோட்டோ ப்ளீச்சிங். சரிங்களா? ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அண்ட் ஜிஸ். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த நம்மளுடைய யூனிட்ல டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்ல முடியுது என்னன்னு பார்த்தோம்னா இதில் தான் முடியும். FISH அண்ட் GSH இதில் தான் முடியும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா we can localize
ஸ்பெசிஃபிக் நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ டிஎன்ஏல இல்லை ஆர்என்ஏவோட லோக்கலைஸ் பண்ற டெக்னிக்ஸ் வந்து நம்மளால பண்ண முடியும். நான் வச்சுக்கலாம் அப்படி எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா uses the fluorescently labeled DNA or RNA probes to hybridize the complementary sequence on metaphase chromosome. இதுல எப்ப எங்க பண்ணுவோம்னு பார்த்தா metaphase chromosome or cells when the cells are in the interphase stage. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்மளால ஃபிஷ் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? இன்டர்ஃபேஸ்ன்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த G1 அண்ட் எஸ் ஃபேஸு அண்ட் G2 இது என்னன்னு பார்த்தோம்னா இன்டர்ஃபேஸ் லாங்கஸ்ட் ஃபேஸு அண்ட் எம் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதில் தான் வந்து பார்த்தா செல் டிவிஷன் நடக்கும். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே. அண்ட் இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே. அப்ளிகேஷன் பார்க்கும்போது ஒரு ஜீனோம்ல ஓகேங்களா ஒரு ஸ்பெசிஃபிக் ஜீன் வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? டு லொகேட் ஜீன் ஆன் ஏ ஸ்பெசிஃபிக் குரோமோசோம். ஓகேங்களா? ஒரு குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் இதோட ஃபிஷ்ஷோட ஒரு முக்கியமான அப்ளிகேஷனே இதுதான். சரிங்களா? ஃபிஷ்ஷோட முக்கியமான அப்ளிகேஷனு இதுதான். ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ஜீனோட லொகேஷனும் நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக் ஜீன் லொகேஷன் அதான் லோக்கலைசேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ லோக்கலைசேஷன் ஆஃப் டிஎன்ஏ வந்து கேன் பி டன் த்ரூ திஸ் டெக்னிக் ஃபிஷ். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அண்ட் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி எதனா இருக்கான்னு நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும் யூசிங் திஸ் ஃபிஷ் டெக்னிக். வச்சுங்க. குரோமோசோமல் அபரேஷன் லைக் டெலிஷன், டூப்ளிகேஷன், அடிஷன் வேற எதனா இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளால பண்ண முடியும். அண்ட் டிரான்ஸ்லோகேஷன் இது எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து திஸ் யூசஸ் தி டியூவல் கலர் ப்ரோப்ஸ் ஃபார் ஜீன்ஸ் இன்வால்வ் இன் தி டிரான்ஸ்லோகேஷன் லைக் பிசிஆர் ஆர் ஏபிஎல் டிரான்ஸ்லோகேஷன். சரிங்களா? பிசிஆர் ஏபிஎல் என்பது டிரான்ஸ்லோகேஷன்ல ஒரு டைப். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த நட்ஷல் பார்த்தோம்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கா இந்த ஃபிஷ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு ஜீன் எந்த இடத்துல அந்த குரோமோசோம்ல லொக்கேட் ஆயிருக்கு அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் யூசிங் FISH. இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? ஓகே. அண்ட் GISA ஜீனோமிக் இன்சிடிவ் ஹைபிரிடைசேஷன் ஹைபிரிடைசேஷன் அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஐடென்டிஃபை தி பேரண்டல் டிஎன்ஏ அந்த ஹோல். இப்போ வந்து ஃபிஷ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ சீக்வன்ஸ் குரோமோசோம்ல எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எதுக்கு ஃபிஷ். அண்ட் ஜிசி எதுக்குன்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் டூ டிஃப்ரெண்ட் ரிலேட்டட் ஸ்பீஷிஸ் இருக்கு. அதை நம்ம ஹைபிரிடைஸ் பண்றோம். இந்த ஆஸ்பிரிங்ல எந்த எந்த ஸ்பீஷிஸோட குரோமோசோம் வந்திருக்கு. அப்போ ஹோல் குரோமோசோம் வந்து செட்டே வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பேரண்டல் குரோமோசோம் வந்து கேன் பி ஐடென்டிஃபைட் த்ரூ GISH ஜீனோமிக் இன்சிடிவ் ஹைபிரிடைசேஷன். ஓகேங்களா? ஸோ வேரியன்ட் ஆஃப் ஃபிஷ் வேர் entire genomic DNA வந்து from one species is used as a probe. And which can be hybridized to the chromosomes of the other species and the other அந்த ஆஸ்பிரிங்ல எந்த மாதிரி ஜீனோம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஞாபகம். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து இட் இஸ் யூஸ்ட் இன் பிளான்ட் அண்ட் அனிமல் ப்ரீடிங்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் இருக்கு, டூ டிஃப்ரெண்ட் கேட்டில் இருக்கு. அதில் வந்து என்ன பண்ணோம்னா ஆஸ்பிரிங்ல அதோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல யாரோட குரோமோசோம் என்டையர் குரோமோசோம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் யூசிங் GISH டெக்னிக். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜிஸ் வந்து ரிலைஸா வந்து ரெப்பிடேட்டிவ் சீக்வன்ஸ் அதை பொறுத்து தான் இதை நம்ம ஜிஸ் வந்து சார்ந்திருக்கு. ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை வச்சுதான் நம்மளால எதை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஜீனோம் வந்து வந்திருக்கு the whole genome வந்து கேன் பி ஐடென்டிஃபைடு த்ரூ GISH. ஞாபகம் வச்சுங்க. இந்த ஸ்பெசிஃபிக் ஜீன் வந்து கேன் பி ஐடென்டிஃபைடு த்ரூ ஃபிஷ் அண்ட் ஹோல் ஜீனோம் கேன் பி ஐடென்டிஃபைடு யூசிங் ஜிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டெஃபினேஷன் தெரிஞ்சா போதும். அண்ட் அதோட கீ ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஜிஸுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா ரெப்பிடேட்டிவ் சீக்வன்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுவோம் பேரண்டல் டிஎன்ஏவோட ரெப்பிடேட்டிவ் சீக்வன்ஸும் அண்ட் அதோட ஆஃப்ஸ்பிரிங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட F1 ஜென்ரேஷனோட ஆஃப்ஸ்பிரிங் இதோட ரெப்பிடேட்டிவ் சீக்வன்ஸும் வந்து மேட்ச் பண்ணி தான் இதை நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? Okay, so thank you so much for your support and keep watching our channel for more updates. Thank you so much.